பால்குண மாதம் என்றழைக்கப்படும் பங்குனி மாத மாகாத்மியத்தின் 29ஆம் அத்தியாயமான 29ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இன்றைய கதையின் முந்தைய பகுதியில் சிவபெருமான் ஒரு திருமண ஊர்வலத்துடன் ஹிமவானின் இல்லத்திற்கு வந்ததை குறித்து செவிமடுத்தோம். அனைத்து மங்களகரமான சடங்குகள் மற்றும் வேத முறைப்படி சிவபெருமானும் அன்னை பார்வதி தேவியும் ஒன்றாக அமர்ந்தனர். பின்னர் ஹிமவானும் மேனா தேவியும் தங்களின் கன்னியை அழிக்க தயாரானார்கள். இப்பொழுது கதையின் மீதியினை கேட்கலாம். பிரம்மதேவரின் கட்டளைப்படி ஹிமவான் தனது மகளை அழித்து, இறைவா, எனது மகளை உமது மனைவியாக உமக்கு அளிக்கிறேன், தயை கூர்ந்து ஏற்று கொள்ளுங்கள் என்று கூறினார். இந்த வார்த்தைகளுடன் அவர் தனது மகளை கொடுத்தார். அந்த தருணத்தில் அவர் பேரொளி வீசினார். மிகுந்த சக்தியுடன் உச்சரிக்கப்பட்ட வேத மந்திரங்களின் ஒலி அந்த பகுதி முழுவதும் நிரம்பியது. அதன் பின்னர் தேவர்கள் சிவபெருமானின் பிணந்தின்னி பரனை தாழ்த்தினர். முனிவர்களின் மனைவியர் அவரை வழிபட்டனர். கிரிராஜர் இமயமலையில் இல்லற பெண்களும் மணமகனின் பிணந்தின்னி பரனை தாழ்த்தினர். கோசல கந்தர்வன் போன்ற இசை கலைஞர்களும் மற்றவர்களும் தங்கள் பாடல்களால் சிவபெருமானையும், பெரும் முனிவர்கள் தங்கள் புகழ்ச்சிகளால் சிவபெருமானையும் மகிழ்வித்தனர். தாராள மனப்பான்மை கொண்ட கிரிராஜர் இமயமலை மிகுந்த மன நிறைவுடன் அங்கு கூடியிருந்த முனிவர்கள், கந்தர்வர்கள், யட்சர்கள் மற்றும் பிறருக்கு விலைமதிப்பற்ற இரத்தினங்களை பரிசளித்தது. இதற்கு பின்னர் பிரம்மதேவர்கள், விஷ்ணுக்கள் மற்றும் தேவஸ்வரர்கள் சிவபெருமானை முன்னிறுத்தி உணவிற்கு தயாரானார்கள். இமயமலை அவர்கள் அனைவரையும் வரவேற்றது. அவர்கள் அனைவரும் லிங்கிகள் மற்றும் சிங்கிகளுடன் வரிசையாக நின்று ஒன்றாக உட்கொண்டனர். சில குழுக்கள் வரிசையிலிருந்து தனியாக உட்கொண்டன. அவர்கள் தங்களுக்காக ஒரு சடங்கு விருந்தை தயாரித்திருந்தனர். நந்தி, வீரபத்ரன் போன்ற பெருமக்கள் சிவபெருமானுக்கு பின்னால் அமர்ந்து உட்கொண்டனர். தேவேந்திரனும் மற்ற தேவர்களும் முனிவர்களும் பிற யோகிகளும் அந்த உணவில் கலந்து கொண்டனர். சிவபெருமானின் இந்த பெருமக்களின் எண்ணிக்கை 11 ஆகும். முனிவர்கள் மற்றும் தேவர்களை குறித்து நாம் ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம். இவ்வாறு திருமண குழுவினர் அனைவரும் உணவில் திருப்தி அடைந்தனர். அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தனர். பிரம்மதேவரும் மற்ற எல்லா தேவர்களும் ஓய்வெடுப்பதற்காக அவரவர் இடங்களுக்கு சென்றனர். இவ்வாறு ஹிமவான் அந்த பிரம்மாண்டமான, மங்களகரமான மற்றும் அற்புதமான திருமண விழாவினை நிறைவு செய்தார். இறுதி நாளில் ஹிமவான் மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் தேவர்களுக்கெல்லாம் தேவனான சிவபெருமானுக்கு ஆடைகளையும் ஆபரணங்களையும் விலைமதிப்பற்ற கற்களையும் சமர்ப்பித்தார். அதன் பிறகு அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுவதில் ஈடுபட்டார். அவர் அன்னை லக்ஷ்மி தேவியையும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் அழகான ஆடைகள் மற்றும் ஆபரணங்களால் வழிபட்டார். அதுபோலவே பிரம்மதேவர், பிரகஸ்பதி, தேவேந்திரன், சகாதன், திவ்யராஜ தேவேந்திரன் மற்றும் மக்களின் பிற பாதுகாவலர்களும் வழிபட்டனர். அதன் பிறகு ஹிமவான் அங்கே தங்கியிருந்த தேவர்கள், பிரமாதங்கள் மற்றும் குகைகள் தவிர மற்ற அனைவருக்கும் ஆடைகள், ஆபரணங்கள் மற்றும் பல வகையான இரத்தின கற்களை அணிவித்து கௌரவித்தார். இவ்வாறு அக்காலத்தில் தேவர்கள், முனிவர்கள், யட்சர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், சித்தர்கள், சாரணர்கள், மனிதர்கள், அப்சர பெண்கள் என அனைவரையும் ஹிமவான் நன்கு வரவேற்று கௌரவித்தார். இதற்கு பின்னர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் இதே முறையில் அனைத்து மக்களையும் கௌரவித்தார். சஹ்யாச்சல், விந்தியாச்சல், மைனாகம், கந்தமாதனம், மால்யவான், மலை மகேந்திரம், மந்திராச்சலம், மேருமலை, ஸ்ரீஹரி ஆகிய அனைத்தையும் தனது ஆவியால் வழிபட்டார். ஸ்வேதகூடம், ஸ்வேதகிரி, நீலகிரி, உதயகிரி, கங்காச்சலம், அஷ்டாச்சலம், மானசாச்சலம், கைலாசம் மற்றும் லோகலோக பர்வதம் ஆகியவற்றையும் பிரம்மதேவர் வழிபட்டார்.
சம்மோகன பர்வதத்தில் வசிப்பவர்களும் வழிபட்டனர். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவர் பிரம்மதேவருடன் இணைந்து அனைவரையும் சிறப்பாக வரவேற்கும் பணியை முடித்தார். பின்னர் மறுநாள் திருமண ஊர்வலம் திரும்பியது. இமயமலை தொடர் அணியும் அதன் பரிவாரங்களும் கந்தமாதன பர்வதம் வரை மணமகனை பின்தொடர்ந்தன. மிகவும் பிரகாசமான தம்பதிகளான சிவனும் பார்வதியும் யானைகள் மீது அமர்ந்து மங்களகரமான ஆசீர்வாதங்களை பெற்றனர். பிரம்மதேவர் விமானத்திலும் விஷ்ணுமூர்த்தி கருட வாகனத்திலும் அமர்ந்திருந்தனர். தேவராஜன் ஐராவதத்திலும் குபேரன் புஷ்பக விமானத்திலும் அமர்ந்திருந்தனர். மழைக்கதிபதியான வருணன் முதலை மீதும் யமராஜன் எருமை மீதும் சவாரி செய்தனர். பிரம்மாதி கணங்களும் மணமகனின் ஊர்வலத்தில் இணைந்தனர். கன்யாதானம் என்ற பெரும் கொடையை அளித்து சிவபெருமானை மகிழ்வித்த கிரிராஜன் ஹிமவான் அதன் மூலம் 3 உலகங்களிலும் பெரும் புகழ் பெற்றார். அவருடைய ஆன்மாவில் சிவபெருமானின் ஈரெழுத்து நாமம் என்றும் குடிகொண்டிருந்தது. சிவனின் இந்த அழியாத நாமத்தை உச்சரித்த அந்த மகான்கள் பாக்கியவான்கள். அவர்கள் இன்றும் நிச்சயமாக மனித உருவில் இருக்கிறார்கள். ஒரு சிறிய வில்வ இலை கிடைத்தாலும் மகாதேவன் எப்பொழுதும் திருப்தி அடைகிறார். மலர்களையும் நீரையும் சமர்ப்பித்தாலும் அவர் மகிழ்கிறார். சிவபெருமான் எப்போதும் அனைவருக்கும் நன்மையின் வடிவமாக இருக்கிறார். அவர் இலைகள், மலர்கள் மற்றும் நீரால் மட்டுமே திருப்தி அடைகிறார். அதனால்தான் அவரை வழிபட வேண்டும். சிவபெருமான் இவ்வுலகில் மனிதர்களுக்கு பெரும் செல்வங்களை அளிக்கிறார். அவர் ஒருவரே மகத்தானவர், ஒளியின் வடிவம், பிறவாத பரம கடவுள். அத்தகைய மகிமையை கொண்டவர். பிரபஞ்சத்தின் கடவுளான சிவபெருமானை அனைத்து தேவர்களும் வழிபட்டனர். மகாதேவரின் வழிபாட்டின் காரணமாகவே ஹிமவான் சிறந்தவராகவும் மகத்தானவராகவும் எல்லா நற்பண்புகளாலும் புகழ் பெற்றவராகவும் எல்லா நற்பண்புகளும் நிறைந்தவராகவும் மகா விசேஷ்வர்களால் கூட போற்றப்படுபவராகவும் எல்லா மலைகளிலும் சிறந்தவராகவும் ஆனார். நற்பண்புகள் நிறைந்த இமயமலை மேனாவுடன் தனது இடத்திற்கு திரும்பிய போது எல்லா மலைகளுக்கும் விடை பெற்றது. அப்போது கந்தமாதன மலையின் தனிமையான பகுதியில் சிவபெருமான் அவரது வயிற்றில் மிகவும் அழகான வடிவத்தை எடுத்தார். அதை அணிந்து கொண்டு அன்னை பார்வதி தேவியுடன் மகிழலாம் என்று எண்ணினேன். ஆனால் ஒரு நிமிடம், இந்த முழு பால்குண மாதத்திலும் நாம் சிவபெருமானின் கதையை செவிமடுத்திருக்கிறோம். பால்குண மாதம் என்றழைக்கப்படும் பங்குனி மாத மாகாத்மியத்தின் 29ஆம் அத்தியாயமான 29ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.